வரக்கூடிய மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 வெள்ளிக்கிழமை சனி பயிற்சி நடக்குதுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்கலாம், 2025 இப்போ சனி பயிற்சி ஆகிடுச்சுன்னு எல்லாரும் நிறைய பேர் வீடியோலாம் போட்டிங்களே, அப்போ என்னங்க இப்போ திடீர்னு 2026 சனி பயிற்சின்றீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். அதுங்கிறது திருக்கணித முறைப்படியான சனி பயிற்சி தான் எல்லாரும் சொன்னாங்க. நம்ம அது மாதிரியான சனி பயிற்சி எதுவுமே சொல்லலை. நம்ம சொல்லக்கூடியது எல்லாமே வாக்கிய முறைப்படி தான். நம்ம மட்டும் இல்லைங்க, பல பஞ்சாங்கங்கள் நம்மளோட ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய பல பஞ்சாங்கங்களாக இருக்கட்டும், அதுமாரி திருநள்ளாறு கோவிலில் இருக்கக்கூடியதான வழிபாட்டு முறைகளாக இருக்கட்டும், அதாவது நம்மளுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய நவகிரக கோவில்கள் எல்லாமே வாக்கிய முறைப்படி தான். அதனால் உண்மையான சனி பயிற்சிங்கிறதே இப்போ வரக்கூடிய மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 வெள்ளிக்கிழமை தான் உண்மையான சனி பயிற்சி. அதற்கான பலன் எப்படிங்கிறத பார்ப்போம். உங்களுக்கு அதுக்கு முன்னாடி இந்த சனி பயிற்சினாலே உங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்கு, உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மை தீமைகள் இருக்கு, எந்த விஷயத்திலாம் கவனமா இருக்கணும், தனித்துவமா உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா கீழ்காணும் நம்பர்ல அடியன்ட்ட உங்களுடைய அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு ஒரு தடவை உங்களுடைய ஜாதகத்தை அலோன்ஸ் பண்ணிக்கலாம். சிவாய நமஹா. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி தோன்ற திருவான்மையூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். கன்னி ராசிக்கு இப்போ நடக்கக்கூடியதான சனி பயிற்சியான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத கவனிப்போங்க. கன்னி ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரக்கூடிய அந்த சனி பயிற்சி கண்டக சனி அப்படின்னு பேர். கன்னி ராசிக்கு சனி பகவான் அப்படிங்கிறவரை பார்த்தீங்க அப்படின்னா கன்னிராசிக்கு 5ஆம் அதிபதியாகவும் 6ஆம் அதிபதியாகவும் இருக்கிறார் சனி பகவான். இந்த 5க்கும் 6க்கும் உடையவர் இப்போ 7ஆம் பாவத்திற்கு கண்டக சனியாக வராரு. இந்த கண்டக சனி அப்படிங்கிறது பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா இது காரியத்தில் கொஞ்சம் தாமதத்தை ஏற்படுத்தும். உடனே பயப்படாதீங்க, என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். இதில் ஒரு நல்ல விஷயம், கன்னிராசிக்காரங்களுக்கு கண்டக சனி இருந்தாலும் கூட குரு பகவான் 10ஆம் பாவத்தில் இருந்து அவர் உங்களுடைய 11ஆம் பாவத்திற்கு வந்துட்டாருன்னா உங்களுடைய 7ஆம் பாவத்தை அவர் பார்த்துருவார். அது எப்போ அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். இப்போது மார்ச் மாதம் 6ஆம் தேதி நடக்கக்கூடிய சனி பயிற்சி அப்படின்னா அடுத்தது உடனே குரு பயிற்சி நடக்குது. அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மே மாதம் 26ஆம் தேதி குரு பயிற்சி நடக்குது. அந்த குரு பயிற்சி கன்னிராசிக்கு பார்த்தீங்கன்னா 11ஆம் பாவத்துக்கு குரு வராரு. இந்த வர்ற குரு பகவான் உங்களுடைய 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானே அவர் 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அதனால் அந்த 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கண்டக சனின்னு பேர். அந்த கண்டக சனியை குரு பார்க்கறதுனால யோகம். நீங்கள் நினைக்கலாம், என்ன சுவாமி நீங்கள் மட்டும் சனி பயிற்சி பலனை சொல்கிறேன்னு சொல்லிட்டு குரு பயிற்சின்னு போகிறீங்க, பார்வைக்கு போகிறீங்க, என்ன சொல்லிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு நினைக்கலாம். எதுக்கு இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு கிரகம் உங்களுக்கு பலன் கொடுக்குது அப்படின்னா மற்ற கிரகங்களினுடைய தன்மையில் அது மாறுபட்டு தான் உங்களுக்கு வரும். அதனால் அதையும் சேர்த்து தான் நீங்கள் அதை பார்த்து பலன் சொன்னால் தான் அது தெளிவாக இருக்கும், அது நல்லபடியாகவும் இருக்கும். அதையும் வச்சு தான் நீங்கள் ஒரு விஷயம் சாமி கும்பிட்றீங்க, ஏதோ பரிகாரம் பண்ணுறீங்க, பிராயச்சித்தம் பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு செயல்பாடாகும், சித்தியாகும் உங்களுக்கு அந்த விஷயம். அந்த அடிப்படையோடு அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கன்னி ராசிக்காரங்களுக்கு இப்போது அந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது ஆகும் வரையில் கொஞ்சம் கரெக்டாக 2 மாத காலம். இது மே மாதம் அப்படின்னா அது மார்ச் மாதம் அப்படின்னா அது மே மாதம் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுங்க. அதனால் அந்த 2 மாத காலங்கள் கொஞ்சம் சுமாராக சில வேலைகளை செய்வது நல்லது. சில முக்கிய முடிவுகளை எடுக்கணும் அப்படின்னா அந்த 2 மாதத்துக்கு முன்னாடி எடுங்க, இல்லது அப்புறமா எடுக்கணுங்கிறத முடிவு பண்ணிங்க. அதன் பிறகு இந்த குருவினுடைய பார்வை சனி பகவானுக்கு கிடைக்கிறதுனால ரொம்ப நாளாக திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். 7ல் சனி பகவான் குருவினுடைய பார்வை கேட்கணுமா, 11ல் குரு வந்துட்டார், 7ஆம் அதிபதி 11ல் வராரு. இதில் என்ன ஒரு சிறப்பு அம்சம் கன்னிராசிக்குன்னா ஒவ்வொரு மாதமும் 2 தடவை சந்திரன் வேற கிராஸ் பண்ணுறாரு உங்களை. அப்போ குருவினுடைய வீட்டில் சந்திரன் உட்காருவார், சந்திரன் வீட்டில் குரு உட்காந்துருக்காரு ஆல்ரெடி. அப்போ என்ன ஆக போகுது, குரு சந்திர யோகம் வேற உங்களுக்கு கிளாஷ் ஆகுது. அது உங்களுக்கு கூடுதலான நல்ல பலனை கொடுக்கும். கன்னிராசிக்காரங்களுக்கு அமோக வளர்ச்சிகள் உண்டு. முக்கிய திருமண பாக்கியம், ரொம்ப நாளாக திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு திருமண பாக்கியம் கண்டிப்பாக நடைபெறும். அது ஒரு நல்ல விஷயம். அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா 7ஆம் இடம் அப்படிங்கிறது கூட்டு தொழில்களை குறிக்கக்கூடிய இடம். அதனால் கூட்டு தொழில் செய்யணும், ஏதாவது வாழ்க்கையில் முன்னேறணும், எதை செஞ்சால் நம்ம வாழ்க்கையில் இன்னும் முன்னேற முடியும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் இருக்கக்கூடியதான கன்னி ராசிக்காரங்களுக்கு
வரக்கூடியதான சனி பயிற்சி உங்களுடைய அறிவு பசிக்கு நல்ல தீனியை போடும், உங்களுடைய தேவைக்கு நல்லபடியான பூர்த்திகளை செய்து வைக்கும். அதனால் யாரை போய் சந்திக்கணும், என்ன இடத்துல நம்ம செய்யணும், எதற்கு நம்ம அதை கையாளணும், யார் கூட நம்ம கூட்டு வைத்து கொள்ள வேண்டும், எந்த இடத்துல நம்ம லோன் வாங்கணும், எப்படியான ப்ராஜெக்டை நம்ம மேற்கொள்ளணும், எந்த இடத்தை தீர்மானிக்கணும், இந்த ப்ராஜெக்ட் செய்வதற்கு எவ்வளவு எவ்வளவு செலவாகும், அதை எப்படி செயல்படுத்தணும், எந்த இடத்துல நம்ம ப்ராஜெக்ட் செய்யலாம், எதுக்கு எப்படி செய்யணும், எங்கே கவனிக்கணும், எந்த இடத்துக்கு வெளிநாட்டுக்கு அதை ஏற்றுமதி பண்ணலாம், எந்த முகவர்களை நம்ம ஈர்க்கலாம், இப்படின்னு பலதரப்பான விஷயங்கள் உங்களுக்குள்ள எண்ணம் இருக்குது. அதை செயல்படுத்த முடியாத தடைகள் இருக்கு இல்லையா, அந்த தடைகள் எல்லாமே விலகுங்க. பல வகையிலும் உங்களுடைய சொந்த தொழில், உங்களுக்கு ஒரு கூட்டு தொழில் எல்லாமே கை கொடுக்கும். பரிபூர்ணமான நல்ல வளர்ச்சிகள் ஏற்பட போகுது கன்னிராசிக்காரங்களுக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தின்படியான தசா புத்தி. இந்த தசா புத்தி எவ்வளோ தூரம் இதை இம்பாக்டை கொடுக்குங்கிறத ஒரு தடவை நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. முக்கியமாக கன்னிராசிக்காரங்க எல்லாருமே பண்ணிக்கலாம். இதில் முக்கியமாக சனி பயிற்சினால கண்டக சனி வருது இல்லைங்களா, அதனால் ஒரு தடவை கன்னிராசிக்காரங்க உங்களுடைய ஜாதகத்தை அனலைட் பண்ணிங்க. அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா, கன்னிராசிக்காரங்களுக்கு வரக்கூடியதான அந்த சனி பயிற்சியில் ஏற்படக்கூடியதான ஒரு பெரிய நல்லது என்னன்னா, 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல போகிறார். 5ஆம் இடம்ங்கிறது அடுத்த தலைமுறைகள் அல்லது உங்களுடைய குழந்தைகள் அவங்கள நம்ம சொல்லலாம். அதனால் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆகிவிட்டது, ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் எப்போ கிடைக்கும்னு தெரியல, நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம், சில பேர் IVF போன்னு சொல்கிறாங்க, இல்லை அந்த டாக்டரை பாருன்னு சொல்கிறாங்க, இல்லை இந்த டாக்டரை பாருன்னு சொல்கிறாங்க, பல விதமான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம், ஆனால் குழந்தை பாக்கியம் இன்னும் கிடைச்ச பாடில்லை, எப்போ தான் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு ரொம்ப ஏக்கமாக இருக்கக்கூடிய ஒரு ஆணாக இருக்கலாம் அல்லது பெண்ணாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் கன்னி ராசிக்காரங்களாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக சர்வ நிச்சயமாக இப்போ சனி பயிற்சியினாலே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. அது நிச்சயமான உண்மை. எதனால் அடித்து நான் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய 5ஆம் அதிபதியை அதாவது புத்திரஸ்தானாதிபதியை புத்திர காரகனாக இருக்கக்கூடிய குரு பகவான் 7ஆம் இடத்திலே பார்ப்பதினாலே நீங்கள் யோகம் பெறுகிறீங்க. நிச்சயமாக குழந்தை பாக்கியம் உங்களுக்கு உண்டு. இந்த சனி பகவானினுடைய காலத்திலே உண்டு அப்படிங்கிறத உறுதியாக நான் சொல்லிக்கிறேன். அடுத்ததான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த குரு சந்திர யோகங்கள் அப்படிங்கிறது மாதத்திற்கு 2 முறை உங்களுக்கு வருதுங்க. அதனால் மாதம் 2 முறை உங்களுக்கு ஒரு பெரிய விதமான அதிர்ஷ்ட யோகங்களும் உண்டு. இந்த காலத்தில் சனி பகவானுக்கு வாரம் தவறாமல் எள்ளு தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செஞ்சுவாங்க. அது கன்னி ராசிக்காரங்களுக்கு நல்ல பலனை அதிகமாக தரும். சிவாய நமः.